ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் தொக்கு, இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரான் தொக்குனாலுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த ப்ரானை நம்ம கொஞ்சம் நேரம் அதிகமாக வேக வச்சிட்டோம்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். அப்படி இருக்க அந்த ப்ரானை எப்படி ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக டேஸ்டியான ப்ரான் தொக்கா செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த இறால் தொக்கு செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இறாலை ஆல்ரெடி நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இறாலை நம்ம தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இறால் தொக்கு செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த இறால் தொக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததான் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாத்தூள் நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், அதனால் இதில் ஒரு கலர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லெமன் சாறு சேர்த்து மசாலா கலந்து வைக்கும்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த இறாலில் உள்ளுக்க இறங்கி நல்லா சமைக்கும் போது சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த காரம் உப்பு இது எல்லாமே இறாலில் நல்லா உள்ளுக்கவும் நல்லா இறங்கி இருக்கும். அதனால தான் லெமன் சாறு சேர்த்துக்கிறோம். இப்போ நான் சொல்கிற இந்த அளவுகள் எல்லாமே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறாலுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ லெமன் சாறு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி மசாலா கலந்து வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது அந்த மசாலாவிலே இந்த இறால் ஊறிட்டுருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான இறால் தொக்கு நமக்கு கிடைக்கும். இறால் ஃப்ரை இல்லாட்டி பிரியாணி எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த இறாலை இந்த மாதிரி மசாலா சேர்த்து ஒரு 15-20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது இறால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல ஜூஸியான இறாலாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மசாலாலாம் கலந்தாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் இறால் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 மீடியம் சைஸு தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா பொருட்களாக ஒரு 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூட 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்ட பிறகு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இது கூட கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கும்போது அது நல்லா சீக்கிரத்துலேயே வதங்கி வந்துடும் நமக்கு. நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே இந்த தொக்கு கூடுதல் சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நான் பெரிய சைஸ் வெங்காயமே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரானில் மசாலா சேர்த்து ஊற வைக்கும்போது அது கூடவும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இந்த வெங்காயம் வதக்கும் போது தேவையான அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு நம்ம தக்காளியை அரைச்சி தான் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது இந்த தொக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும் நமக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வதங்கி இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த மசாலாவோட ப்ரானை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. அதிகபட்சம் ஒரு 7-8 நிமிஷம் மட்டும்தான் குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி வச்சுக்கிட்டோம்னா ப்ரான் தொக்கு வந்து சீக்கிரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ப்ரான் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம அதை அப்படியே இறக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மசாலா சேர்த்து, இந்த ப்ரானை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு ப்ரான் தொக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமா இல்லாட்டி தண்ணியாக வேணுமா அதை பொறுத்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலாவோட நல்லா இந்த ப்ரானை வதக்கிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு பார்த்தோம்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த ப்ரானில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரானில் இருந்த தண்ணியே எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், சப்பாத்திக்கு, தோசைக்கு, நம்ம எதுக்காக இந்த ப்ரான் தொக்கு ரெடி பண்ணுறோமோ அதோட அளவை பொறுத்து நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிரேவியை தொக்க கொஞ்சம் கெட்டியாக தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் இதில் தண்ணியெல்லாம் எதுவும் எக்ஸஸாக சேர்க்கவே இல்லை. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா திக்காக அரைச்சி எடுத்த தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் சேர்த்து இந்த ப்ரான் தொக்கு செய்யும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஜூஸியான ப்ரான் வந்து நமக்கு கிடைக்கும். செம்மையாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓவரால் இந்த ப்ரான் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் இருக்குது. 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இந்த இறாலோட குக்கிங் டைமும் அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அதிகபட்சம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது குக் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதிகமாக நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ப்ரான் வந்து ரொம்பவே ஹார்ட் ஆகிடும், ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. அதனால தான் நான் மசாலாலாம் ரெடி பண்ணும்போதே சொன்னேன், நல்லா இதை வதக்கிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம இதில் இந்த இறால் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. சேர்த்துட்டு உடனேவே இது குக் ஆகிடும், ரெடி ஆகிடும். இப்போ ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை அப்படியே இறக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா சுட சுட கமகமன்னு ப்ரான் தொக்கு, இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட செய்முறையுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. இதில் நம்ம பெருசாக மசாலா பொருட்கள் அப்படின்னு சொல்லி எதுவும் பெருசாக சேர்த்துக்கல. சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு
சூப்பராக இந்த ப்ரான் தொக்கு செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இறால் தொக்கு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல ஜூஸியான ப்ரான் தொக்கு கிடைக்கும். இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே இந்த ப்ரானோட குக்கிங் டைம் மட்டும்தான். அதே சமயம் தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி காரமெல்லாம் நல்லா நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும்போது கொஞ்சமாக காரம் குறையும். அதனால் அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு காரசாரமாக இந்த தொக்கு வேணும்னா அதுக்கேற்றாப்புல மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த காரசாரமான நல்ல ஜூஸியான ப்ரான் தொக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.